என்ன ஸ்பாட்ரா இது, சும்மா இவ்வளவு பெரிய பள்ளமா இருக்குது. இந்தியாவோட கிராண்ட் கேனியன் சொல்ல போற இந்த கண்டிகோட்டாக்கு நான் சென்னையில இருந்து கிளம்பி போயிட்டு நைட்டு ஃபயர் கேம்ப் டென்ட் எல்லாம் போட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டு மார்னிங் சூப்பரான சன்ரைஸை பார்த்துட்டு அங்க இருக்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு எப்படி ரிட்டர்ன் சென்னைக்கு வந்தேன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னா ஏரகுண்டலா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டுட்டு ஏரகுண்டலா வந்துட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து கண்டிகோட்டா வெறும் 40 கிலோமீட்டர் தான். அங்க உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. நீங்க பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்ல வர மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் 5 o'clock வந்துட்டீங்க அப்படினா அங்க சன்செட் ஆகும். அதுவுமே உங்களால பார்க்க முடியும். நைட் உங்ககிட்ட ஓன் டென்ட் இருந்துச்சு அப்படினா நீங்க டென்ட் போட்டுக்கலாம். இல்ல அப்படினா நான் கீழ கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓன் டென்ட், ஃபயர் கேம்ப், நைட் டின்னர்னு சொல்லிட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மார்னிங் டென்ட்ல இருந்து எந்திரிச்சு வந்து அந்த சன்ரைஸை பார்க்கிறதுக்கே சும்மா அவ்வளோ அழகா இருந்துச்சு. சன்ரைஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படினா இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. இங்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி சார்ஜஸ் பண்றாங்க. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி போயிட்டு அங்க இருக்க வியூலாம் பார்க்கும்போது சும்மா தாறுமாறா இருக்கும். கம்ப்ளீட்டா இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு சென்னையில இருந்து கிளம்பி வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டு போகிறதுக்கு 2 days ஆகும். வீக்கெண்ட்ல ஏதாச்சும் ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.